இது பார்த்தீங்களா, புர்ஜ் கலிஃபா வந்து துபாயில் என் ஃப்ரெண்டு போயிருந்தா. அப்போ வந்து எனக்கு வீடியோ வேணும் எடுத்து கொடுறி அப்படின்னு. அப்போ வந்து போனப்போ எடுத்தது. புர்ஜ் கலிஃபாவில் ஃபவுண்டேஷன் டான்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. அந்த துபாய் மாலுக்கு கீழே உள்ள புர்ஜ் கலிஃபாவில் அதுதான் இப்போ எல்லாருக்குமே தெரியுமே. இது அவள் போனது வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி போனது. அப்போ வந்து இந்தளவுக்கு எதுலேயுமே போடுறதுக்கும் இல்லை, ஃபேமஸும் இல்லை. சும்மா சோஷியல் நெட்வொர்க்கில் போட்டு வச்சுக்கலாம் எனக்கு எடுத்து தாடி அப்படின்னு. அப்போ அவள் போன சமயம் எடுத்துகிட்டு வந்தது. அது சரியான ஸ்டோரி. அவள் லைஃபே துபாயில் தான் சொல்லிட்டு போனாலோ இல்லையோ போனதும் தெரியல, வந்ததும் தெரியல. நீ போனியா இல்லையாம்மாங்கிற மாதிரி கதைக்கு போன செகண்டுக்கு வந்துட்டா. அதுவும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் வீடியோவும் இதுதான். அதுக்கு முன்னாடி வீடியோ அவள் எடுத்ததே இல்லை. இது நிறைய ஃபோட்டோஸு ஸ்னாப்ஸு இப்படி தான் ஷூட் பண்ணிகிட்டே இருப்பாள். ஆனால் வீடியோஸ்னு எடுத்ததே இல்லை. அவள் வீடியோஸ் எடுத்து பேக்கப்புக்கு எதில் வைக்கிறது, பேக்கப்புக்கு நான் ஒன்றும் வச்சிடல அப்படின்னு சொல்லுவாள். அதனால் அவள் வந்து பேக்கப்புக்கு வேணும், அதனால் என்னால் பேக்கப் இல்லாமல் வீடியோ எடுக்க முடியாதுன்னு சரி சும்மா நான் கேட்டேனேங்கிறதுனால அவள் இந்த வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாள். அதுவும் அவள் போனப்போ கொஞ்சம் ஃபங்க்ஷன் டான்ஸு ஷோ நடந்துட்டு தான் இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் கொஞ்சம் நடக்க சில இதிலலாம் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த பாட்டு போடுவாங்கன்னு சொல்லுவாள். அந்த பாட்டு ஃபவுண்டேஷன் வந்து அந்த ஃபவுண்டேஷன் தண்ணி வருதில்ல, வாட்டர் ஃபால்ஸு, அது வந்து அந்த சாங்க்கு ஏற்ற மாதிரி ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் எடுத்து வச்சு எடுத்தது. அந்த பில்டிங்கோட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. ஆக்சுவலாக அந்த லூஸு அதோடு சேர்த்து வச்சு வீடியோ எடுக்கிறதுக்கு துப்பு இல்லை. அது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு நின்று வீடியோ எடுத்துகிட்ருக்கு. பைத்தியம், அரை மெண்டல். அது ஃப்ரெண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வீடியோ. ஆனால் அந்த அரை மெண்டலுக்கு அது தெரியல. அது தெரியாமல் அந்த அரை மெண்டல் அவள் ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருக்கு தருதலை. கடைசியில் அவள் ஒரு வீடியோலேயே இல்லை. அதை எங்கடி வீடியோவில் இருக்கேன்னு கேட்டால், இல்லடி நான் மறந்துட்டேன், நான் எடுக்கல என்னவே அப்படின்னு. எது பைத்தியம், அரை மெண்டல் ஒரு முழு அரை மெண்டல். அந்த அரை மெண்டல் அப்படி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு. நான் அப்படி சொல்கிறேங்கிறதுனால யாரும் வந்து அவங்க என்ன நினச்சிக்க போகிறாங்க, தப்பாக நினச்சிக்க போகிறாங்கலாம் நினைக்காதீங்க. அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் அந்த பொண்ணு எனக்கு க்ளோஸுங்கிற அளவுக்கு யாருக்கும் க்ளோஸ் இல்லை. அந்த அளவுக்கு அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப க்ளோஸாக. அதனால நான் அது திட்டினாலும் இது பண்ணாலும் அது ஒன்றும் சொல்லாது, சரின்ட்டு பேசாமல் விட்டுரும். அந்த ஒரு தைரியத்தில் தான் நான் சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அவள் வீடியோவும் பார்ப்பா, ஒரு வீடியோவும் பார்ப்பா. அந்த லூஸ் மெண்டல் அது அப்படி ஒரு அரை மெண்டல் பார்த்துக்கோங்க. போனோமே எல்லோரும் என்ன நினைப்போம், ஐயோ நம்ம இங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும், நம்ம அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும் அப்படி தானே நினைக்கும். இப்போ என் பெரியப்பா பையன்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இடைஞ்சலாக இருக்கா, இவளுக்கு வேறு நெகட்டிவ் போகும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அப்போலாம் உன்னை இவங்க கூப்பிட்றாங்க, அவங்க கூப்பிட்றாங்க, நீ இங்கே போ அங்கே போ, நீ போயிட்டு வா, கூட போயிட்டு வா, நீ இங்கே இருக்காது, நீ கிளம்புன்னு சொல்லி துரத்தி விட்ருவோம். ஏன்னா அப்போலாம் வந்து ரோல் தானே. பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம், ஃபோட்டோ ஷூட்டாக பண்ணி வச்சுருப்பான். பார்த்தீங்கன்னா ஃபுல்லும் அவ்வளோ ஃபோட்டோ ஷூட்டு. ஆனால் நான் இருக்கவே மாட்டேன். எல்லாரையும் தாஜா பண்ணி அவன் அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து வச்சுருப்பான். அவன் மட்டுமே அவ்வளோ ஃபோட்டோ இருக்கும். நான் நினைப்பேன்டி இதில் நான் எங்கடா இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். எதுலேயுமே இருந்திருக்க மாட்டேன். எப்போயாவது 1-2 ரேராக எடுத்திருப்பாங்க தெரியுமா. என் ஃப்ரெண்டும் அதே கதை தான், அதே மாதிரி தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்த்து எடுக்கிறது இதுதான் பண்ணும். அது தனியாக எடுப்போமேங்கிறது எடுக்கவே எடுக்காது. நான் சொல்லி திட்டி தான் இப்போ கொஞ்சம் மாறி இருக்குது தருதலை. இல்லைன்னு வைங்க வந்து இதை மாதிரியே வேலையை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஒரு இடத்துக்கு போனோம், நமக்கு எடுக்கணும்னு ஆசையாக இருக்கும்ல, அந்த லூஸும் அதை விட்டுட்டு எல்லாரையும் எடுத்துகிட்டு உட்காந்துட்ருக்கோம். இப்படியே ஆடிட்டு உட்காந்துருக்கோம். அங்கே துபாய் போனப்பையும் அந்த வேலையை தான் பார்த்துருக்குன்னா அது எப்பேற்பட்ட லூஸாக இருக்கும் பாருங்கள். தண்ணி எப்படி போகுது பாருங்களேன். அப்படி போய் அந்த ஃப்ளோ பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு சொல்லுவாள், அந்த ஃப்ளோ பக்கத்தில் இருந்து பார்க்கணுண்டி, அவ்வளோ அழகாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக அதுதான் வந்து அது பாட்டு வந்து ஏதோ ஒரு பாட்டு, அந்த பாட்டை நான் மறந்துட்டேன் சொன்னால். அந்த பாட்டு வந்து 20 minutes ஒன்ஸ் வந்து பிரேக் விட்டு அந்த பாட்டை போட்டு இந்த ஃபவுண்டைன் டான்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு.
எல்லோரும் இப்போ தான் வந்து துபாய்னு இது பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடியே துபாய் தான் பிடிக்கும், துபாய் தான் போவேன் அப்படின்னு சொல்லும். அது ஏன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் வந்து ஒரு 22 இயர்ஸ்க்கு முன்னாடியே சிங்கப்பூர்லாம் அவளுக்கு ஒரு ஊராகவே கண்ட்ரியாகவே தெரியாது. துபாய் தான் வந்து அவளுக்கு ஒரு பெரிய கண்ட்ரியாக தெரியும். துபாய் தான் பிடிக்கும் அப்படிங்குவா. ஆனால் சொல்லுவோம், ஐயா அங்கே ஒரே ஹீட்டிடி வந்து கூலிங்கே இருக்காது. துபாய் அப்படி இல்லாட்டி நெதர்லாண்டு, லண்டன் ரொம்ப பிடிக்கும், அதுக்கு பாரிஸ் ரொம்ப பிடிக்கும், ஐஸ்லாண்ட் ரொம்ப பிடிக்கும், போர்ச்சுகல், அந்த மாதிரி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வரைய வைக்கிற ஊர் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா துபாய் தான் ரொம்ப சொல்லும். அப்படி இல்லாட்டி வந்து யூஎஸ், கலிஃபோர்னியா, டெக்சாஸு இப்படி சொல்லும். வேறு ஊர் கூட சொல்லாது. யூஎஸில் கனடா கூட அந்தளவுக்கு அது சொல்லாது என் ஃப்ரெண்டு. ஆனால் வந்து யூஎஸில் பார்த்தீங்கன்னா டெக்சாஸ் நிறைய சொல்லும். டெக்சாஸ் ரொம்ப பிடிக்கும், கலிஃபோர்னியா ரொம்ப பிடிக்கும், இதுதான் சொல்லும். மற்ற ஊரெல்லாம் கண்ணுக்கே தெரியாது. அதே மாதிரி யுஏஇ கண்ட்ரீஸில், அரபு எமிரேட்ஸில் துபாயை மட்டும்தான் சொல்லும். வேறு ஊர் எதுவுமே அது கண்ணுக்கே தெரியாது. வேறு ஊரெலாம் இருக்கா இல்லையாங்கிறதே அது கண்ணுக்கு தெரியாது. அது கண்ணை மறைச்சிரும். அது என்ன தான் எனக்கு தெரியல. வந்து மலேசியா, அந்தமான் நிக்கோபார், சிங்கப்பூர் இதெல்லாம் வந்து சொன்னால் அது கண்ணுக்கு அதெல்லாம் ஊராகவே தெரியாது. அது கொஞ்சம் கூட மதிக்காது. அவ்வளோ மோசமானது என் ஃப்ரெண்டு. அப்படின்னா பாருங்கள் அது எப்பேற்பட்ட ஆளாக இருக்கும்னு. அதுவே வந்து துபாய் போயிட்டு அதோட ஃபோட்டோ எடுக்காமல் ஃப்ரெண்ட்ஸை மட்டும் வச்சு எடுத்து வச்சுட்டு வந்திருக்கு. லூஸு அரமெண்டல். ஆனால் வந்து டான்ஸு ஷோ ஆனால் என்ஜாய் பண்ணிச்சின்னு தான் சொன்னான். நல்லா இருந்துச்சு, பக்கத்துலேருந்து பார்த்தேன் அப்படின்னு. ஆனால் அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ கூட்டம். அப்போயே பாருங்கள் எத்தனை பேர் நிற்கிறாங்கன்னு. ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடியே இவ்வளோ கூட்டம்னா அப்போ இப்போல்லாம் எவ்வளோ கூட்டம். எப்போ போனாலுமே சீசன் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் வந்து ரொம்ப அந்த சோஷியல் நெட்வொர்க் வந்து ரீல்ஸ் இங்கே எடுத்து போடுறாங்க, அங்கே எடுத்து போடுறாங்க. இதில் அமௌண்ட் வருது, அதில் அமௌண்ட் வருது, இந்த அமௌண்ட்டை போட்டு போகலாம், அந்த அமௌண்ட்டை போட்டு போகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அப்போவே வந்து பாருங்களேன், கொஞ்சம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற பீப்புள்ஸ்லாம் அப்போ எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. அப்போ அவங்களுக்குலாம் வந்து இதில் எடுத்து போடணும், அதில் எடுத்து போடணுங்கிறதுக்காகலாம் அவங்க போகல. ஜஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அவங்க மெமரிஸ் அவங்கக்கிட்ட வச்சுக்கணும். இதுக்காக தான் வந்து அவங்களாம் வந்து ட்ராவல் பண்ணுறாங்களே. இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கில் எடுத்து போடாத அவங்க மட்டும் அந்த மெமரிஸை வச்சு ட்ராவல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நானும் பார்த்துருக்கேன். அதெல்லாம் வந்து ரொம்ப கிரேட்டு அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா இப்போ நானும் வந்து அப்படி தான் வச்சிட்ருக்கிறவ எதுலேயும் எடுத்து போட மாட்டேன், மெமரிக்கு வச்சுப்பேன். நான் என் மாமியாரே திட்டும், நீ எத்தனை இதை வச்சுருக்க, இத்தனை இதை வச்சு என்ன பண்ண போகிற அப்படிங்கும். அதனால் எல்லாமே மெமரிஸ்க்காக நான் வச்சுப்பேன்.